சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்திருப்பது குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் அளித்த 4 ஆண்டுகள் தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம், அதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். கர்நாடக உயர்நீதிமன்றம் அவர் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்று பிராசிக்யூட்டரும் சட்டத்துறையும் ஆலோசனை கூறிய பிறகு தற்பொழுது கர்நாடக மாநில அரசினுடைய அமைச்சரவை கூடி கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக கர்நாடக மாநில முதல்வர் அறிவித்திருக்கிறார். அந்த முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு முழு மனதோடு வரவேற்கிறது. இந்த முடிவு நியாயமாக கர்நாடக அரசு தாங்கள் தொடர்ந்த வழக்கிலே ஒரு தோல்வி ஏற்பட்டுள்ள நிலையில் மேல்முறையீடு செய்வதுதான் அந்த அரசுக்கு சரியான அந்த அரசு எடுத்த சரியான முடிவாகும். ஏனென்றால் இந்த வழக்கை நடத்தியது கர்நாடக அரசு. அவர்கள் நடத்திய வழக்கிலே அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த தீர்ப்பை சரியான தீர்ப்பு கிடைப்பதற்காக அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க. இந்த வழக்கின் தொடர்பாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். திமுக கோரிக்கை தான் தொடர்ந்து தான் சொன்னோம், அதான் நடந்திருக்கு. ஐயா, இப்போ திமுக தரப்புல கர்நாடக அரசுக்கு உதவி செய்வீங்களா? எப்படி சார்?